இலங்கையில் நடைபெறும் அமைதி பேரணியில் பங்கேற்கும் 12 பிக்குகளில் தாய்லாந்தைச் சேர்ந்த ரத்தனசா தேரர் உள்ளிட்ட குழுவினர் நேற்று அதிகாலை இலங்கையை வந்தடைந்தனர். எதிர்வரும் 21ஆம் தேதி நாட்டிற்கு வருகை தரவுள்ள வியட்நாம் நாட்டைச் சேர்ந்த பஞ்ஞாக்கர தேரர் உள்ளிட்ட குழுவினர் அன்று மாலை அனுராதபுரம் ஜெயஸ்ரீ மகாபோதிக்கு முன்பாக அமைதி பேரணிக்காக கொண்டு வரப்பட்ட ஜெயஸ்ரீ மகாபோதி கன்றை வழங்கும் நிகழ்வில் பங்கேற்க உள்ளனர். எதிர்வரும் 21ஆம் தேதி பிற்பகல் சுமார் 3 மணியளவில் தேரர் அனுராதபுரத்தில் உள்ள ஸ்ரீ மகாபோதி ஸ்தானத்திற்கு செல்லவுள்ளார். அப்போது ஜெயஸ்ரீ மகாபோதி மரக்கன்றை தானமாக வழங்க நாங்கள் தயாராகி வருகின்றோம். மேலும் தேரர் அந்த போதி மரக்கன்றை தம்புளையிலிருந்து கண்டி வழியாக கொழும்புக்கு பாத யாத்திரையாக எடுத்து செல்லவும் திட்டமிட்டுள்ளார். இந்த விழாக்களில் கலந்து கொள்ள அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். இந்த சமாதான பயணம் சிரசு ஊடக வலையமைப்பின் ஒருங்கிணைப்பில் நடைபெறுகின்றது. இந்த சமாதான பயணம் ஏப்ரல் 22ஆம் தேதி காலை ஆரம்பமாக உள்ளது. இதேவேளை அமெரிக்காவில் நடைபெற்ற சமாதான பேரணியில் பங்கேற்று உலகத்தின் கவனத்தை ஈர்த்துள்ள ஆலோகா எப்போது இலங்கைக்கு வருகை தரும்? இது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ள ஒரு கேள்வியாகும். வட கலிபோர்னியாவில் உள்ள கெனிஹாம் ஏரி பூங்காவில் நடைபெறும் விசாக் விழாவில் பங்கேற்பதற்காக ஆலோகா நேற்று காலை பஞ்ஞக்கர தேரருடன் புறப்பட்டு சென்றுள்ளது. இது ஆலோகாவின் முதல் விமான பயணம். பயணத்தின் ஆரம்பத்தில் அது சற்று அமைதியின்மையை தோற்றுவித்தாலும் பின்னர் ஆலோகா மிகவும் அமைதியாகவும் பொறுமையாகவும் பயணத்தை நிறைவு செய்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. கலிபோர்னியாவில் தனது பயணத்தை நிறைவு செய்ததன் பின்னர் ஆலோகா டெக்சாஸுக்கு செல்ல உள்ளதாகவும் எதிர்வரும் 21ஆம் தேதி இலங்கைக்கு திரும்ப உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது.